கடுகு தாளிச்சாச்சு. இப்போ இதில் பச்சை மிளகா போடுறேன். பச்சை மிளகா, தக்காளி இதெல்லாம் தக்காளி வதங்கணும். வதங்கின அப்புறமா கீரை, முளைக்கீரை போடணும். முளைக்கீரை கட்டினாலும் சீக்கிரமாக அது வதங்கிடும், ரொம்ப டைம் எடுத்துக்காது. வதங்கினதுக்கப்புறமா வேக வச்ச பைத்தம்பருப்பு, மாங்காய் குழம்பு பண்ண போகிறேன். அதனால் கொஞ்சோண்டு வெந்தயம், உளுத்தம்பருப்பு, கடுகு அது மட்டும் தாளிச்சுக்கணும். தாளிச்சுட்டு கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி போடணும். மஞ்சப்பொடி எண்ணெயில் புரிஞ்சுதுன்னா தனி டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் எப்பயுமே மஞ்சப்பொடியை தாளிக்கும் போது போடுறது நல்லது. மாங்காய் வெந்திருக்கு நல்லா குழம்புக்கு. இந்தளவுக்கு ஒரு பலாக்கொட்டையும் மாங்காயும் வெந்திருக்கு. கொஞ்சம் லைட்டாக இளம் புளி கொடுப்பேன், நிறையா குத்த வேண்டாம். இளம் புளி குத்திட்டு நல்லா கிளறுங்க. கிளறிட்டு தேங்காய், காஞ்ச மிளகாய், மிளகு இது மட்டும் அரைச்சிருக்கேன். இதை அரைச்சி நல்லா குழம்பு ஒரு கொதி வந்ததும் அப்படியே சாப்பிட வேண்டியதான். குழம்பு இப்போ நல்லா கொதிச்சுடுத்து. இதுதான் கரெக்ட் கன்சிஸ்டன்சி. மிளகு, தேங்காய், காஞ்ச மிளகா, மாங்காய், பலாக்கொட்டை